வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுளுடைய வெப் ஸ்டோரிஸ் அப்படின்னா என்ன, இது பிளாகர்ஸுக்கு எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வெப் ஸ்டோரிஸை ஒரு வெப்சைட் ஓனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கிட்டத்தட்ட வெப் ஸ்டோரிஸ் குறித்து அனைத்து தகவலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ வெப் ஸ்டோரிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏஎம்பி வடிவத்தில் செயல்படும். இதுக்கு ஓனர் யார், இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுளோட ஓனோட ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த வெப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லைனா பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் இந்த அதில் ரீல்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரிஸ் ஃபார்மேட்டில் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டோரிஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு சோஷியல் மீடியா வாயிலாக கிட்டத்தட்ட நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணி படிக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதே மெத்தடை ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு போகிற ஒரு டெக்னாலஜி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது. இப்போது என்ன டிஃப்ரென்ஸ் இரண்டுக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் அந்த நீங்கள் அப்லோடு பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் அப்லோடு பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கும். பட் இது இந்த கூகுளோட வெப் ஸ்டோரிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் ஓனராக இருக்கீங்க, வெப்சைட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த ஃபைல்ஸ், ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய இணையதளத்தில் தான், அதாவது உங்களுடைய ஸ்டோரேஜ் பிளேஸில் தான் சேவ் செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கூகுளோட ஆட்சன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுடைய வெப்சைட் அப்படின்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா இடையில் ஆட்ஸ் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதன் மூலமாகவும் சம்பாதிக்க முடியும். இன்னொன்று அடிஷ்னல் ஒரு பிக் அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூகுளோட எஸ்இஓவில் இந்த வெப் ஸ்டோரிஸுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நார்மல் ஃபார்மேட்டில் தான் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப் ஸ்டோரிஸ் ஃபார்மேட்டில் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா இதில் ரேங்கிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கூகுளோட டிஸ்கவர் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் டிஸ்கவர் எங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஆப்பிளாக இருக்கலாம் இல்லைனா ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், நீங்கள் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அதிகமாக பிளேசஸ் கூகுள் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாகிங் மாதிரி தான். பட் ஸ்டோரிஸ் ஃபார்மேட்டில் நம்ம எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதே கண்டென்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ஸ்ட்ரீம் அவுட்ஸ்ட்ரீம் வீடியோ ஆட்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஸ்டோரிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் பாருங்கள், இது நார்மல் பிளாக் போஸ்ட், ஓகேங்களா, இது நார்மலாக இருக்குது. பட் இதே கண்டென்ட்டை அப்படியே ஸ்டோரிஸ் ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொல்லும்போது யூசர்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க இதை ஸ்க்ரோல் பண்ணி ஈஸியாக ஃபுல் கண்டென்ட்டையுமே வாட்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெயின் கண்டென்ட்டை மட்டும் இந்த ஸ்டோரிஸில் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ரீட் மோர் கொடுத்து உங்களுடைய ஃபுல் பேஜுக்கும் யூசர்ஸை கொண்டு வரலாம். ஸோ ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேம் இதே ஃபார்மேட் தான். பட் என்னென்னா நீங்கள் வெப் ஸ்டோரிஸ் அப்படிங்கும்போது இதை உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் ஸ்டோரிஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபுல் கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதன் மூலமாக ஈஸியாக மணியும் மேக் பண்ணலாம். சரி, இந்த வெப் ஸ்டோரிஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெப் ஸ்டோரிஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பிளக்கின் வந்து கிடைக்கும், வெப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளக்கினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் வெப் ஸ்டோரிஸை வந்து பில்ட் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதற்கு பெரிய கோடிங்கெல்லாம் வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு எப்படி நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே சேம் ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஸ்டோரிஸையும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது, பிளக்கின்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரியே நீங்கள் நியூஸ் ரூம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. அது வந்து ஃப்ரீ டு யூஸ் தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி மேக் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் பிளக்கின்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போது நான் இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இப்போது ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் இந்த வெப் ஸ்டோரிஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு வெப் ஸ்டோரிஸை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வெப் ஸ்டோரிஸை வந்து நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் ஆட் பண்ணணும்னா ஆட் நியூ அப்படிங்கிறத வந்து கொடுங்க. பிளக்கின்ஸுக்கு கீழே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கீழே வெப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், பை கூகுள்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரிஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து வரும். இதில் நான் ஏற்கனவே வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து இப்படி காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ க்ரியேட் நியூ ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இதில் பை டிஃபைன்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃப்ரீ டு யூஸ் தான். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டோரிஸை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போயிட்டு இமேஜஸை தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கு கண்டென்ட்ஸுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோஸ் அந்த இமேஜஸ் அதையே கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து நானுமே வந்து இதை இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் வெரி பிகினிங்கில் எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் இந்த டிசைனிங் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இப்போ கூகுள் க்ரியேட்டர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேரோட ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி வந்து இந்த ஸ்டோரிஸை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீடியோஸையே வந்து பேக்ரவுண்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடியாஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் பேசிக்காக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் நியூ கொடுத்துட்றீங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஆட் டைட்டில் அப்படிங்கிறத கொடுங்க. ஆட் டைட்டில் அப்படிங்கும்போது எப்படி ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு நம்ம வந்து டைட்டில் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து டைட்டில் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே டைட்டில் வந்து நான் இப்போ இன்ஸ்ட்ரீம் வீடியோ அப்படிங்கிறதுக்கு வந்து எடுக்கிறேன். ஸோ வாட் இஸ் இன்ஸ்ட்ரீம் வீடியோ, இந்த மாதிரி நீங்கள் டைட்டிலும் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஜஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். சூஸ் இமேஜ் ஆர் வீடியோ, அப்லோட் இமேஜ், ரெக்கார்ட் வீடியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது டெம்ப்ளேட் ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் பேஜ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து வரும். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இப்படி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த இமேஜுக்கு பதிலாக இந்த இமேஜை நான் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இமேஜஸை வந்து சூஸ் பண்ணுறேன், என்னுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த இமேஜ் போயிடுச்சு. இப்போது நான் இங்கே என்னுடைய கண்டென்ட்டை நான் வந்து டைப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய கண்டென்ட்டை நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோலை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதை மூவ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அனிமேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஐடியாவை பொறுத்து நீங்கள் இதை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்ட்ரீம்னா என்ன அப்படிங்கிற என்னுடைய கண்டென்ட் வந்து போட்டேன். இப்போது நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் வந்து 10 ஸ்லைடு வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் இதை அப்படியே டூப்ளிகேட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேஜ், இப்போ டூப்ளிகேட்னா ஏற்கனவே உள்ள ஒரு பேஜ், இதே இது நியூ பேஜ் பிளாங்க் பேஜ் வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு நான் இதில் வந்து டிசைன் வந்து பண்ண முடியும். ஸோ இமேஜஸ் வேணும்னா இமேஜஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுடைய இமேஜஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸ் வந்து மாற்றணும், அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அனிமேட் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து டிசைன் பண்ணி நீங்கள் கொண்டு வரது அப்படிங்கிறது உங்களுடைய ஐடியாவை பொறுத்தது தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை டிசைன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிஷ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரிவ்யூ வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம். ஸோ பப்ளிஷ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ் வந்து சேவ் ஆகி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தனியாக வந்து சேவ் ஆகியிருக்கும். நீங்கள் மேலே போயிட்டு போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தனியாக இருக்கும். கீழே வந்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸுக்குன்னு தனியாக வந்து இதே மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரிஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரிஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வெப் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ இதை நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு நீங்கள் இண்டெக்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா எப்போவும் நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரியே தான் இண்டெக்ஸ் வந்து பண்ணணும். இப்போ பாருங்கள், சர்ச் கன்சோலுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு இந்த யூஆர்எலை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நான் இண்டெக்ஸ் வந்து கொடுக்கல, இதில் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ஆயிரும். ஸோ இந்த கண்டென்ட் இண்டெக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா யாராவது இதை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து இதை காட்டுறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தம் வந்து 5 ஸ்டோரிஸ் வந்துருக்கு இல்லையா, இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆட் நெட்வொர்க்கோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து இன்சர்ட் ஆயிரும். அதை யாராவது கிளிக் பண்ணாங்களோ இல்லை பார்த்தாங்களோ வந்து உங்களுக்கு எர்னிங்ஸ் வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட போஸ்ட் மாதிரியே தான் ஸ்டோரிஸும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் வந்து ஒரு டாப் பிளேசஸ் வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இயர்னிங்ஸும் உங்களுடைய போஸ்ட் ரீச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபுல்லாக கண்டென்ட்டோட ஃபுல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலுமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து இருக்காது. பட் இங்கே எல்லாமே உங்கள்கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ இதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வெப் ஸ்டோரிஸ் குறித்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி ஒரு சூப்பரான வெப் ஸ்டோரிஸை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்த வீடியோக்களை வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான வீடியோ தான். வெப் ஸ்டோரிஸ் குறித்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இன்னும் இதில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.